நான் சிவனை நோக்கி கடுமையான தவங்கள் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நான் சிவபதவி அடைஞ்சேன் அப்படின்னா என்னை எதிர்க்கிறதுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு வலுவான ஒரு சாம்ராஜ்யம் கட்டமைக்க முடியும் அப்படின்ற யோசிச்சு அவன் தீவிரமா சிவனை நோக்கி தவம் பண்றதுக்கு முற்பட்டான். அதனால கைலாயகிரி மலைக்கு போய் அங்க சிவபெருமானை நோக்கி அவன் பல ஆண்டு காலம் தவம் பண்ணிட்டு இருந்தான். அவனோட தவத்துக்காக சிவபெருமான் மனம் இறங்குவாருன்னு பார்த்தா சிவபெருமான் மனம் இறங்கல. உடனே ரொம்ப வருத்தப்பட்ட ராவணன் என்னடா இது, நம்ம இத்தனை ஆண்டு காலம் நம்ம சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி சிவபெருமான் மனசு இறங்கவே இல்லை. அதனால நம்ம இமயமலைக்கு போறோம். அங்க இமயமலையில இருக்கக்கூடிய தென் திசையில ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துல இருந்து நம்ம சிவபெருமானை நோக்கி பல யாகங்கள் பண்ணுவோம். அந்த யாகத்தின் விளைவாவது சிவபெருமான் நமக்கு மனசு இறங்குறாரான்னு பார்ப்போம்னு சொல்லி அவன் அந்த வனத்துக்கு போனா. அங்க போய் சிவபெருமானை நோக்கி பயங்கரமா யாகங்கள் பண்ணான். அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்காக அங்க ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டையும் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.